இல்லை நீ செக்ரட்டரியேட்ல யார்கிட்ட வேணா விசாரிச்சு பார்த்து நடக்குதா இல்லையான்னு கேளு. இவர் காதுக்கு இதனால நாட்டில் என்ன நடக்குதுன்னு எந்த செய்தியும் யாரும் கொண்டு போறதில்ல. அதனால இவர் இந்த போட்டோ ஷூட் நடத்துறாரு பார்த்தல சிவகாசியில் பட்டாசு கம்பெனியில். ஒரு 2 பட்டாசு தான் வச்சிருக்காரு. ஐயோ பட்டாசு கம்பெனிக்கு போனா லட்சுமி வெடியை வச்சுட்டு உட்காந்துருக்கான் அவன். அதுவும் பேக் பண்ண லட்சுமி வெடிய. பட்டாசு ஆலையில என்னப்பா மருந்து எடுத்து அடைக்கிறதானப்பா பட்டாசு ஆலையில வேலை. பேக் பண்ண லட்சுமி வெடி வச்சிருக்கிறது பட்டாசு ஆலையா? இதெல்லாம் அவருக்காவது தெரிய வேணாமா? கூட்டு போறாங்கல்ல. இப்ப நீ உனக்கு சிவகாசி பக்கம் தெரியாதுப்பா, நான் விசாரிச்சேன். அங்க அந்த ஊர்க்காரங்கிட்ட அந்த மக்கள்கிட்ட விசாரிச்சேன். இப்போ நீ உன்னை கூட்டு போறாங்க, கூட்டு போய் இது மாதிரி ஒரு ரூம், அந்த ரூம்ல ஒரு 2 லட்சுமி வெடி பாக்கெட் வச்சுட்டு ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. நீ போன உடனே இது என்ன பட்டாசு ஃபேக்டரி மாதிரி தெரியல, இது பட்டாசு கடை மாதிரில இருக்கு, அதுவும் 2 லட்சுமி வெடி வச்சிருக்காரு, நீ கேட்க மாட்டியா? ஒரு சீஃப் மினிஸ்டர் தானே. இது என்னங்க பட்டாசு ஆள மாதிரி தெரியலன்னு போன உடனே கேட்கணுமா நம்ம? அவரு இதையும் ஷூட்டிங் எடுத்து ரிலீஸ் பண்றது இவர் அனுமதிக்கிறது தானே? பாக்குறவன் சிரிப்பான்னு கூட இவருக்கு தெரியல தானே? சிரிக்க மாட்டாங்களாயா? இப்போ அதுவும் நின்றுட்டு கீழே அவங்க உட்காந்துருப்பாங்க, இவர் அங்கே நின்றுட்டு அப்புறம் எப்படி இருக்கீங்க? வருடந்தோறும் பட்டாசு ஆலை வெடி விபத்தில் இறக்குறார்களே, வெறும் 3 லட்ச ரூபா தர்றீங்க, கலாச்சாரம் குடிச்சா 10 லட்ச ரூபா தர்றீங்க, அதெல்லாம் நீ சரி பண்ணுன்னா லட்சுமி வெடி விற்கிறவன்ட்ட போய் குறை கேட்டீங்கன்னா நீங்க பட்டாசு ஆலை தொழிலாளர். பிஞ்சு 1 வாரம் ஆச்சு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா